Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைச்சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் ஜவ்வாது மலைப்பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே புதிய நீரோடைகள் உருவாகி மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவால் ராட்சத மரங்களும் பாறைகளும் சாலையில் விழுந்துள்ளதால் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த மண் சரிவு காரணமாக மலையடிவாரத்திலேயே வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அவதியடைந்துள்ள மலை கிராம மக்கள் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் அருகே 3 நாட்களாக வெள்ளத்தால் சூழப்பட்டு அவதியடைந்து வரும் கிராமத்தினர் மக்களை பாதுகாக்காத ஸ்டாலின் அரசு எதற்கு உள்ளது என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். அய்யனாபாளையம் கிராமம் முழுவதையும் மழை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 3 வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இதனால் உணவு, குடிநீர் இல்லாமல் அவதியடைந்து வரும் கிராம மக்கள் திமுக அமைச்சர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக வார்டு உறுப்பினர்கள் என யாரும் இதுவரை எட்டி பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். எதற்காக இந்த அரசு செயல்படுகிறது என கேள்வி எழுப்பி மக்கள் நிவாரணப் பொருட்களையும் வீடுகளை இழந்தோருக்கு வீடுகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் விழுப்புரம் திருக்கோவிலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் அரகண்டநல்லூர் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. இந்த நிலையில் அரகண்டநல்லூரில் பச்சையம்மன் கோவில் அருகில் திருக்கோவிலூர் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக அரகண்டநல்லூர் பேரூராட்சி அலுவலகம் அருகில் இருந்து விழுப்புரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே துண்டிக்கப்பட்ட சாலையை ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக சரி செய்யுமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலையில் நவீன பயணியர் நிழற்குடையை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கேயம் ஒன்றிய செயலாளருமான NSN நடராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாவட்ட ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினர் கே சக்திவேல் பரிந்துரையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊனமுற்றவர்கள் ஏறும் வசதிக்காக சாய்தளத்துடன் முழுவதும் டைல்ஸ் கற்கள் பதிக்கப்பட்டு மின்னொளி CCTV கேமரா உள்ளிட்ட வசதிகளுடன் பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சிவன்மலை ஊராட்சி மன்ற தலைவர் துரைசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினர் கே சக்திவேல் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் மூழ்கின. கொடிகால் வாய்க்கால் மற்றும் மேட்டுமருதூர் கல்லுப்பாலத்தின் கண்மாய் வழியே மழைநீர் செல்லும் நிலையில் கண்மாயில் செடி கொடிகள் வளர்ந்து அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழைநீர் வெளியேற முடியாமல் மருதூர், மேட்டுமருதூர், தண்ணீர் பள்ளி, பட்டவர்த்தி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருகிறது. இதனால் நெற்பயிர்களும் வாழையும் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கவலையடைந்துள்ள விவசாயிகள் கல்லுப்பாலத்தில் தேங்கியுள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டாக்குறிச்சி பகுதியில் கடந்த சில நாட்களாக ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்காக பொதுமக்கள் போராட வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி 4 பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பின்றி 1,68,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் அரகண்டநல்லூர் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கோவிந்தம்மாள் என்பவருக்கு சொந்தமான 4 கறவை மாடுகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளன. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் நிர்வாக திறமையின்மையால் மாட்டை இழந்து தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. நந்திமங்கலம் கிராமத்தில் முறையான வடிநீர் கால்வாய்கள் இல்லாததால் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்கவும் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் புனித சவேரியார் ஆலய திருவிழாவை ஒட்டி நற்கருணை பேழை பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. சவேரியார்புரத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் கடந்த 24ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நற்கருணை பேழை பவனி விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மழைநீரில் இறந்தவர் உடலை தூக்கிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. வயலூரை சேர்ந்த பெண் ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உடலை விருத்தாச்சலம் சென்னை ரயில் பாதையில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் தூக்கிச் சென்று உறவினர்கள் அடக்கம் செய்தனர். அப்பகுதியில் உள்ள மாரி ஓடையை ஸ்டாலின் அரசு தூர்வாராததே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்குவதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலினின் அரசு அதிகாரிகள் சுரங்கப்பாதையில் உள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 வயது பள்ளி சிறுமி படுகாயமடைந்தார். மேலச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 4ஆம் வகுப்பு படிக்கும் அவருடைய மகள் ருக்குமணிக்கு முகம் மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் சிறுமியின் பெற்றோர் மற்றும் சகோதரன் 3 பேரும் லேசான காயமடைந்தனர். அதிமுக நிர்வாகிகள் விஜயன், பாக்யராஜ் ஆகியோர் அவர்களை மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மருத்துவர்கள் சிறுமிக்கு முதலுதவி அளித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.